தமிழக பாஜகவின் முன்னாள் தலைவர் அண்ணாமலை அவர்கள் டிடிவி தினகரன் அவர்களை தற்பொழுது கூட்டணி தொடர்பாக சந்தித்து பேசியிருக்கிறார். சென்னை அடையாறில் இருக்கக்கூடிய டிடிவி தினகரன் அவர்களுடைய இல்லத்தில் இந்த சந்திப்பானது நடைபெற்றிருக்கிறது. நேற்று முன்தினம் மாலை 6 மணிக்கு சென்ற அண்ணாமலை 9 மணி வரை இந்த பேச்சுவார்த்தையை நடத்தியிருக்கிறார். சுமார் 3 மணி நேரம் வரை இந்த பேச்சுவார்த்தை நீண்டிருக்கிறது. கடந்த சில தினங்களுக்கு முன்பு தேசிய ஜனநாயக கூட்டணியிலிருந்து விலகுவதாக அவர் அறிவித்திருந்தார். அதே போன்று போதிய மரியாதை இல்லாத இடத்தில் நான் கூட்டணியில் தொடர முடியாது என்றும் அவர் தெரிவித்திருந்தார். குறிப்பாக பிரதமர் நரேந்திர மோடி மற்றும் அமித்ஷா அவர்கள் சென்னை வந்திருந்த பொழுது பார்த்தோமென்றால் டிடிவி தினகரன் அவர்கள் சந்திப்பதற்கு அந்த அனுமதியானது அளிக்கப்படவில்லை. அதே போன்று மூப்பனார் அவர்களுடைய நினைவேந்தல் டி நகரில் நடைபெற்றது. அப்பொழுதுமே கூட ஜி.கே. வாசன் அவர்கள் டிடிவி தினகரனுக்கு அழைப்பு விடுத்திருந்த நிலையில் இபிஎஸ் அவர்கள் ஒரு வேண்டுகோள் விடுத்திருந்தால் நான் கலந்து கொள்ள வேண்டும் என்றால் டிடிவி தினகரன் கலந்து கொண்டார், நான் கலந்து கொள்ள மாட்டேன் என்று அவர் நிபந்தனை விதித்திருந்த நிலையில் டிடிவி தினகரன் கடைசி நேரத்தில் கலந்து கொள்ளாமல் தவிர்த்து விட்டார். இந்த சூழலில் தற்பொழுது அவர் கூட்டணியில் இருந்து விலகி இருக்கக்கூடிய சூழலில் தேசிய ஜனநாயக கூட்டணியில் எப்படியாவது அவரை கொண்டு வர வேண்டும் என்று தற்பொழுது அண்ணாமலை அவர்கள் பிரயத்தனப்படுத்திக் கொண்டிருக்கிறார். அதன் ஒரு பகுதியாகத்தான் தற்பொழுது அடையாறில் இருக்கக்கூடிய அவருடைய இல்லத்தில் சந்தித்து பேசியிருக்கிறார். எந்த மனக்கசப்பு இருந்தாலும் தேர்தலுக்கு பின்பு பேசிக்கொள்ளலாம், தற்பொழுது இது குறித்து பேச வேண்டாம் என்றும் அவர் வேண்டுகோள் வைத்திருப்பதாக கூறப்படுகிறது. அதே போன்று அஇஅதிமுகவின் முதல்வர் வேட்பாளராக இபிஎஸ் அவர்களை நாங்கள் ஏற்றுக்கொள்ள முடியாது. என்னென்னு சொன்னால் அமமுகவை துவங்கியதே இபிஎஸ் அவர்களை எதிர்த்து தான். அதே போன்று எங்களுடைய தொண்டர்கள் இபிஎஸ் அவர்கள் முதல்வர் வேட்பாளராக இருந்தால் ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள் என்றும் அவருடைய கருத்தை தெரிவித்திருக்கிறார். முதல்வர் வேட்பாளரை மாற்றுங்கள், நான் கூட்டணியில் சேர்வது குறித்து பரிசீலிக்கிறேன் என்று அவர் தெரிவித்திருந்த நிலையில் தற்பொழுது அண்ணாமலை அவர்கள் இபிஎஸ் அவர்களுடன் பார்த்தோமேனால் ஏற்கனவே இணக்கமாக செல்வதாக சொல்லப்பட்டது. ஆனாலுமே கூட இன்னும் இபிஎஸ் மற்றும் அண்ணாமலைக்கு ஒரு முரண்பாடு இருக்கிறது. இந்த சூழலில் தற்பொழுது ஓபிஎஸ் மற்றும் டிடிவி தினகரன் உள்ளிட்ட இருவரையும் கூட்டணியிலிருந்து வெளியே கொண்டு சென்றதே நான் தான் என்ற ஒரு பேச்சு அடிபடுகிறது. எப்படியாவது நீங்கள் கூட்டணிக்குள் உள்ளே வர வேண்டும், அப்பொழுதுதான் இந்த பேச்சுக்கள் அனைத்திற்கும் முற்றுப்புள்ளி வைக்க முடியும், தென் மாவட்டத்தில் போதிய வெற்றியை பெற முடியும் என்று தற்பொழுது அவர் தெரிவித்திருப்பதாக கூறப்படுகிறது. அதே போன்று அமித்ஷா அவர்களை சந்திப்பதற்கும் நான் நேரம் கேட்டு தருகிறேன், அதுவரை பொறுமையாக இருங்கள், எந்த ஒரு முடிவையும் எடுக்க வேண்டாம் என சொல்லியிருக்கிறார். டிடிவி தினகரன் எடுக்க போகும் முடிவென்ன? மீண்டும் கூட்டணியில் இணைவாரா அல்லது டிசம்பரில் அவர் அறிவித்தபடி வேறொரு கூட்டணியை நாடுவாரா என்ற ஒரு கேள்வி எழுந்திருக்கிறது.